Love Shots by Love Guru. Only on Radio City. நான் கேட்டிருந்தேன்ல, இந்த லவ்வுக்கான அறிகுறி, லவ் நம்ம மனசுக்குள்ள ஒரு பர்சன் வந்துட்ட பிறகு ஒரு பர்சன் ரொம்ப பிடிச்சிரும். அந்த பர்சன்கிட்ட லவ் சொல்லியிருக்க மாட்டோம், ஆனால் ஒரு விதமான ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. சில நேரங்களில் படுத்தா தூக்கம் வராது, அவங்க நினப்பாவே இருக்கும். டக்குன்னு முடிச்சுப்போம், சிரிப்போம், தானா யாருன்னா கேட்டால் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிப்போம். நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் கொஞ்சமாக சொல்கிறேன், அது மாதிரி நிறைய இருந்திருக்கோம்ல. நம்மளே கொஞ்ச நேரம் அப்படியே மெய் மருந்து கற்பனை அவங்கள வச்சு யோசிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் இருந்திருக்கும். இப்போ நம்ம கூட பேசுகிறதுக்காக கோயம்புத்தூரை சேர்ந்த காயத்ரி இருக்கிறாங்க. காயத்ரி லைஃப்பில் அப்படி யாராச்சும் இருக்காங்களா, அப்படி க்ராஸ் பண்ணி வந்திருக்கிறாங்களா கேட்கலாம். நீங்களும் உங்கள் லைஃப்பில் அப்படியான ஒரு பர்சன் வரும்போது இப்படிலாம் நான் சொன்ன ஃபீலிங்ஸ்லாம், அந்த அறிகுறிலாம், காதலின் அறிகுறிலாம் உங்களுக்கு வந்திருந்ததா தாராளமாக ஷேர் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 044-426-999 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். காயத்ரி, ஹலோ. ஹாய் காயத்ரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கிறேங்க. காயத்ரி, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. உங்கள் லைஃப்பில் அது மாதிரி இந்த லவ் வந்து சொல்லுறதுக்கு முன்னாடி, சொல்லிட்ட பிறகு கொஞ்சம் காமன் ஆகிடும், ஆனால் சொல்லுறதுக்கு முன்னாடி ஒரு விதமான ஒரு பதட்டம் இருக்கும். எனக்கும் தோணிருக்காது, திடீர்னு அந்த ஒரு தாட் வந்திருக்கும், இதெல்லாம் இருந்திருக்கும்ல. சொல்லுங்க. எனக்கு வந்து அவர் வந்து ஃபோன் மூலியமா, ஃபோன் கான்டாக்ட் மூலியமா தான் எனக்கு அவரை தெரியும். சரி. ஸ்டார்டிங் ஜூன் 3ஆம் தேதி கரெக்டாக பேச ஆரம்பிச்சோம். சரி. நைட்டு ஒரு 9 o'clock இருக்கும். ஓகே. பேச ஆரம்பிச்சோம். ஏதோ பேசிட்டு இருந்தோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அளவுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு எப்படி சொல்றது, பேசிட்டு வச்சோம். ஆனால் அன்னைக்கு நைட் ரொம்ப லேட் டைம் வரைக்கும் ரொம்ப பேசிட்டு இருந்தோம். ஓ, லேட் நைட் வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, அப்போதான் எனக்கே கேட்கும். சரி, லேட் நைட் வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். சரி. அப்புறம் டைம் ஆனாவே தெரியல, எப்படி டைம் இவ்வளோ சீக்கிரம் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபோன் வச்சோன்னே காலையில ஃபுல்லா ஒரே எப்படி சொல்ற ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரே ஹாப்பினஸ், என்னடா பட்டர்ஃப்ளைஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வேற இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்ட்டு. நீங்களும் சொல்லுங்கள், உங்களையும் தான் கேட்குறேன். அது மாதிரி லவ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருக்கும்ல, ஒரு மாதிரி அதெல்லாம் அது ஒரு ஃபீலிங்ஸ். ஓகேவா, வார்த்தைகளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், ஆனால் அதை விட அந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஆமாம் இல்லை இப்படி தான் இருந்துச்சுல்ல அப்படின்னு தோணும். அந்த ஒரு பர்சன் நம்ம லைஃபே ரொம்ப அழகாக மாற்றிருப்பாங்க. சில டைமில் அந்த பர்சனே நம்ம லைஃப்பை கொஞ்சம் அழ வச்சிருவோம் இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்ததுலேருந்து அழகாக இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், மனசுலாம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சில சமயத்தில் அந்த பர்சன் ஏதோ ஒரு காரணத்தினால சண்டை போட்டாங்கன்னா அதே வாய் என்ன சொல்லும், அதே உதடு என்ன சொல்லும், இந்த நபரா நான் ஏன் அவசரப்பட்டு இவனை லவ் பண்ணே தெரியல. இப்போ யோசிக்கிறேன், ஏகப்பட்ட ப்ரொபோசல் வந்துச்சு, நான் வந்து இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்படின்ட்டு கோவத்தை காட்டுவாங்க. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா பல குவாலிட்டிஸ் அவங்க பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு காரணத்தினால அவர் கொஞ்சம் ரியாக்ஷன்லாம் வேறு மாதிரி இருக்குது, திடீர்னு கோவப்படுறாங்க. அவரோ அவங்களோ எதோனா இருக்கட்டுமே, ஆனால் அதுக்காக அப்படியே முழுசாக வெறுக்கிற மாதிரி பண்ணுறது, இதுக்கப்புறம் பிரேக்கப் அப்படின்னு சொல்கிறது நல்லாவே இருக்குது. அதனால வாழ்க்கையில் சண்டைகள்லாம் வரும், பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் தாண்டி நீங்கள் கடந்து போகிறீங்கள, அதுதான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் அப்படி இணைச்சி கொண்டு போகும். ஆரம்பத்தில் நல்ல பாண்டிங்காக இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும், எல்லாமே ஒரு வேவ் தான். ஓகேவா, அது புரிஞ்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு. Love Shots by Love Guru. Only on Radio City.